ஒருத்தரை ஏமாத்த நினைச்சேன்னா நமக்கு என்ன நடக்கும்ட்டு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 55. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த வயதான வியாபாரி தன்னோட பொண்ணு கல்யாணம் பிரமாண்டமா நடக்கணும்னு யானைக்காரனை சந்திச்சு வாடகைக்கு வாங்கி வராரு. கல்யாணம் பிரமாண்டமா நடந்து முடியுது. பையனும் பொண்ணும் அந்த யானை மேல ஏறும்போது பக்கத்துல வெடிச்சு அந்த வெடி சத்தத்தை தாங்க முடியாம அந்த யானை அதிர்ச்சியில இறந்து போகுது. உடனே அந்த வியாபாரி அந்த யானைக்காரனை சந்திச்சு மன்னிப்பு கேட்டு கூடவே புது யானை வாங்க எவ்வளவு செலவாகுமோ அது நானே கொடுக்குறேன் சொல்ல பதிலுக்கு அந்த யானைக்காரன் என்ன சொன்னா தெரியுமா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன், எனக்கு புது யானைலாம் வேணாம், எனக்கு அந்த யானை தான் வேணும், இல்லனா உங்களோட முழு சொத்தை எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்ல இதை கேட்டு அந்த வியாபாரி வருத்தத்தோட உடனே கிளம்பி தன்னோட தெனாலிராமன் கிட்ட போயிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. பதிலுக்கு அந்த தெனாலியும் நீ கவலைப்படாத, நான் சொல்றதை மட்டும் நீ செய். மறுநாள் காலையில அந்த யானைக்காரன் அந்த வியாபாரி வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாரு. ரொம்ப நேரம் திறக்காதனால அவரே கதவு திறக்க முயற்சி பண்ணும்போது டோருக்கு பின்னாடி அடிக்க வச்ச மண்பானைகள் எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. பார்த்து அந்த வியாபாரி எனக்கு புது பானையெல்லாம் வேணாம், எனக்கு அதே பானை வேணும்னு சொல்ல தெனாலிராமன் சொல்லி கொடுத்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த தெனாலிராமன் வந்து நீ உன்னோட யானைகளை இழந்திருக்க, நீ உன்னோட பானைகளை இழந்திருக்க, அப்போ உன்னோட யானைக்கும் பானைக்கும் சரியா போச்சுன்னு சொல்றாரு. பிரச்சனையை முடிக்கிறாரு. ஒண்ணு கவனிச்சீங்களா, அந்த யானைக்காரன் மட்டும் கொஞ்சம் நியாயமா நடந்திருந்தாங்க அவருக்கு புது யானை கிடைச்சிருக்கும். பேராசப்பட்டு ஏமாத்த முயற்சி பண்ணதுனால ஒரு ரூபா கூட அவருக்கு கிடைக்கல. இந்த கதையில நம்ம நம்ம ஏமாத்த முயற்சி பண்ணோம்னா கடைசியில நமக்கு நேர்மையா கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போயிடும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.